அதாவது முஸ்லிம்கள் தான தர்மத்தை அதிகமாக செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சமுதாயத்துக்கு முஸ்லிம்களோட நெருக்கமான பழக்கம் இல்லாதனால அது அவங்களுடைய தான தர்மம் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. கணக்கு வழக்கு இல்லாம தான தர்மங்கள்லாம் செய்யறோம் நிறைய. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எங்க மார்க் என்ன சொல்லப்படுதுன்னா, மனிதனுக்கு செய்கிற எல்லா உதவிகளுமே கடவுளுக்கு செய்யற நல்லறம் அப்படின்னு எங்க மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்றாங்க, நியாய தீர்ப்பு நாள் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. உலகத்தையெல்லாம் அழித்த பிறகு கடவுள் அனைவரையும் திரும்ப உயிராக்கி விசாரிப்பார். அப்ப இந்த கடவுள் எல்லாத்தையும் திரும்ப எழுப்பி நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதுக்கு தகுந்தவாறு தண்டனையோ பரிசோ கொடுப்பார். அது நிரந்தரமா இருக்கும், அழிவு இருக்காது, மரணம் இருக்காது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? மறுமை என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மறுமை வாழ்க்கையில ஒருத்தனை கடவுள் விசாரிப்பார். ஒரு பணக்காரனை கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன செய்வாரு? ஏன்பா, உனக்கு நான் செல்வத்தை தந்திருந்தேனே, எனக்கு குளிரா இருக்குன்னு உன்ட்ட கேட்டனே, எனக்கு ஏன் நீ ஒரு போர்வையை தரல அப்படின்னு கடவுள் கேட்பார். யார்ட்ட? மனுஷன்ட்ட. மனுஷன் என்ன சொல்லுவான்? உனக்கு குளிரா, நீ எப்ப என்கிட்ட வந்த, நான் எப்ப இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு இவன் கேட்பான். அப்ப கடவுள் சொல்லுவாரு, அன்னைக்கு ஒரு ஏழை குளிர்ல நடுங்கிட்டு இருந்தானே, அவனுக்கு நீ போர்வையை கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேன், அவனுக்கு கொடுப்பதுதான் எனக்கு கொடுப்பது அப்படின்னு கடவுள் சொல்லி என்ன செய்வாரு? அவனுக்கு புரிய வைப்பார். அதே மாதிரி கேட்பார் ஒருத்தன், ஏன்டா பசிக்குன்னு சோறு கேட்டு தான் வந்தேன், ஒரு வாய் கஞ்சி ஊத்துனியா அப்படின்னு கடவுள் கேட்பாரு. அவன் என்ன செய்வான்? கடவுள் உனக்கு பசியா, நீ என்கிட்ட வந்தியா, நான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு கேட்பான். அப்ப கடவுள் என்ன சொல்லுவாரு? அடே, ஒரு ஏழை பசியோட துடிச்சிட்டு கொண்ட வரல, இத்தனை வந்தான்ல, நீ விரட்டி அடிச்சே இல்லையா, அவனுக்கு ஒருவேளை சாப்பாடை போட்டிருந்தேன்னு சொன்னா அது எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேன். அப்ப இஸ்லாமிய கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பொருளாதாரம் சம்பந்தமாக செய்கிற நல்லறங்கள் மனிதனுக்கு செய்தால் அது கடவுளுக்கு செய்தது. ஆலயங்கள் கட்டுவதை விட மக்களுக்கு உதவுவது சிறந்தது. குடிசையிலோட ஆலயத்தை கட்டிக்கலாம். தேவையுள்ள மக்களுக்கு சோறு போடுவது என்பது அது உயர்ந்தது. இஸ்லாத்திலே மிகச் சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, பசித்தோருக்கு உணவளிப்பது. இப்படி மனுஷனுக்கு உதவி செய்தால், தொழுகை நடத்துறாங்கல்ல அந்த நன்மை கிடைக்கும், நோன்பு வைக்கிறாங்கல்ல அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். இப்படி நம்புற காரணத்தினால் இந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுதெல்லாம் இது கடவுளிடத்தில் எங்களுக்கு மறுமையில் பரிசை பெற்று தரும். இப்படி நம்பிக்கை ஊட்டின காரணத்தினால நான் ஒரு ஆளு கொடுக்கிறேன்னு சொன்னா அவன் யாராவது வந்துட்டு போறான், இதை நான் கொடுத்தால் எனக்கு கடவுள் கூலி தருவாரு. இப்படி நினைச்சு பாருங்க, தர்மம் தன்னால வந்துடும். இப்படி நம்ம ஏழைகளுக்கு கொடுப்பதை எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இதற்கெல்லாம் நமக்கு கூலி தருவாருன்னு நினைச்சு பாருங்க. தான தர்மம் தன்னால பெருகும், எல்லா சமுதாயத்திலும் அப்படி வந்துடும். அதனால தான் முஸ்லிம்கள் அதிகமாக தான தர்மம் செய்கிறாருன்னு கேட்கிற காரணம், இந்த நம்பிக்கை சின்ன வயசுல எங்களுக்கு ஊட்டப்பட்டது. அதனால எந்த தர்மம் செய்யறா இருந்தாலும் மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க கூடாது, அதனுடைய கூலியை இறைவன்ட்ட எதிர்பார்ப்போம். இதனால அது ஏற்பட்டது. அதான்